ஓகேங்க. குழந்தைங்க எல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு ரெடி ஆயிருங்க. ஸ்கூலில் நடக்குமா காலேஜில் நடக்குமாங்கிறது டவுட்டு தான். என்னம்மா உளர்ற? சிலிண்டர் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பற்றி பேசியிருந்தேன். இப்போ திடீர்னு ஆன்லைன் கிளாஸுங்கிற என்னென்னமோ பேசுகிற வாய்ப்பு வந்தபடி. ஆமாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து போர் நடந்துட்டு இருக்குது. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்குதா. ஸோ சிலிண்டர் விலையெல்லாம் அதிகமாகிட்டு வருது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இடத்துல தான் எண்ணெய் எரிவாயு இதெல்லாம் வந்து சப்ளை ஆகுது. இதை பற்றி நம்ம போன வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ இதை டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. ஸோ இப்படி நம்ம எல்பிஜி சிலிண்டர் மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ இந்த போரில் நடக்கிறனால அந்த எண்ணெய் எரிவாயு சப்ளைலாம் வந்து தடைபடுது. சீக்கிரம் வந்து சேர மாட்டேது. குறிப்பிட்ட தேதியில் சீக்கிரம் சேர மாட்டேது. ஸோ நம்ம வீட்டு சமையல் அறையை பாதிக்குது. ஓகேவா? எல்லாம் சரி. இதுக்கும் ஆன்லைன் கிளாஸ்க்கு என்னம்மா சம்மந்தம் அப்படிங்கிறதுனால யோசிச்சு பாருங்கள். இப்போது கமர்ஷியல் சிலிண்டர் ரேட்லாம் அதிகமாகிருந்து வச்சுக்கோங்க. அது இப்போ கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வர சிலிண்டர் ரேட்டே அதிகப்படுத்திட்டுன்னு சொல்கிறாங்க. இனி கமர்ஷியல் சிலிண்டர் இதை விட ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்க? ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சாப்பாடு சேர்க்க சிலிண்டர் வேணும். சிலிண்டர் இருந்தால் தான் சாப்பாடு பொரியல் எல்லாம் செய்ய முடியும். ஸோ சிலிண்டர் விலை அதிகமாகிட்டே போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் வீட்டுக்கே போங்கப்பான்னு அனுப்பிச்சிருவாங்க. அத்தனை பேருக்கு சமைச்சு போட முடியும். சிலிண்டர் தான் சமைச்சு போட முடியும், வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ டே ஸ்காலர்ஸ்க்கு மட்டும் பாடம் நடத்துவாங்களா? அப்புறம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸில் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்களா? ஸோ காமனாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி எல்லோரும் வீட்டுக்கு போங்க, வீட்டிலேருந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்குமே, எங்கேயோ போர் நடக்குது, பாதிப்பு இங்கே நடக்குது. ஸோ இதைத்தாங்க சொல்ல வந்தேன். ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து போர் முடிகிற மாதிரி தெரியல. இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா சிலிண்டர் விலை அதிகமாகும். கமர்ஷியல் சிலிண்டர் விலை ரொம்ப அதிகமாகும். ஈவன் டீ கடை கூட பாதிக்கும். டீ கடையில் கூட சிலிண்டர் இருந்தால் தான் டீ போட முடியும், பஜ்ஜி போண்டாவெல்லாம் போட முடியும். ஸோ சின்ன கடையை கூட பாதிக்கும். சிலிண்டர் விலை இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தட்டுப்பாடெல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் எப்படி கோவிட் சமயத்தில் எல்லாம் வீட்டிலேருந்து பசங்க படித்தாங்களோ அந்த மாதிரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நினைக்காதது கூட இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் வி வில் ப்ரே. கண்டிப்பாக சுமூகமாக போரெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு மக்களெல்லாம் திரும்ப அங்கே இருக்கிற மக்களெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இங்கே இருந்துட்டு நம்ம கடவுளை மட்டும்தான் வேண்டிக்க முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம்.